Taste the Daily. கரூர் அரசு கல்லூரி முன்பு நீதிமன்ற உத்தரவை மீறி விளம்பர பதாகை வைத்துள்ள தீய சக்தி திமுகவிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தான்தோன்றி மலையில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நுழைவு வாயில் அருகே தீய சக்தி திமுக மாணவர் அணி சார்பில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் முன்பு கட்சி பேனர்கள் வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் அதனை மீறியுள்ள திமுகவினருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க ஏவல் துறையை வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி அரசு மருத்துவமனை அருகே தண்ணீர் லாரியும் அரசு பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்தனர். துறையூரிலிருந்து திருத்தலையூர் வழியாக முசிறி நோக்கி வந்த அரசு பேருந்தும் தண்ணீர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 12 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசலான தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தீய சக்தி ஸ்டாலின் வருகையையொட்டி திருச்சியில் அவசரமாக மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து சாலை அமைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் வருகைக்காக புதனன்று மதியம் புத்தூரில் உள்ள மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள சாலையின் ஒரு புறத்தை அடைத்து அவசரமாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் அச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலால் ஆம்புலன்ஸ்களும் நீண்ட நேரமாக சிக்கி தவித்ததை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டை பகுதியில் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற நபர் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. சிவரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் கடந்த மே 4ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் உள்ள சிவரக்கோட்டை சந்திப்பு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது அவரது இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ஸ்டாலின் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பொருட்களின் கடும் விலை ஏற்றத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி ஒரு நாள் வேலைநிறுத்தம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு புதுச்சேரி பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைவர் விஜயபானு கூறுகையில் கட்டுமான பொருட்களின் விலை கடந்த ஆண்டு ஜனவரியில் இருந்ததை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் எம்சாண்ட் மற்றும் ஜல்லி விலை 100% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு செயற்கையான விலையேற்றம் சார். எந்த விதமான ஒரு மின்சார தட்டுப்பாடும் இல்லை. அரசாங்கத்தினுடைய நிதிகள் எதிராக விதிகளும் போடவில்லை. எதற்காக இந்த விலையேற்றம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆகவே இந்த விலையேற்றத்தை அடியோடு ரத்து செய்யணும். 1 ஜனவரி 2024 என்ன விலை விற்றாங்களோ அந்த விலையை திரும்ப எங்களுக்கு அதே ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும் சார் அரசாங்கம். ஏன்னா எனக்கு அரசாங்கத்தை தான் முறையிட முடியும். அரசாங்கம் பொதுமக்கள் மேலே ஒரு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவங்க இந்த விலையேற்றத்தை தடுக்கணும் சார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரயில்வே பாலத்தின் அடியில் 15 நாட்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்பூர் 2வது தார் வழி பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்தின் அடியில் கடந்த 15 நாட்களாக கழிவுநீர் தேங்கியிருப்பதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தேங்கியுள்ள கழிவுநீரை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என கூறும் ஸ்டாலினுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் தெரியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கழிவுநீர் ஒரு 15 நாளாக தேங்கிட்டு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு 2வது தார் வழியில் இருக்குது இந்த இடம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முழுகிறாரு. எந்த ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு குறையா தெரியல போல இருக்குது. நகரமன்ற தலைவருக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அவரும் எந்த அளவுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. திமுக ஆட்சி ரொம்ப அலட்சிய போக்கோட ரொம்ப மக்கள் விரோத செயல்களிலே ரொம்ப ஈடுபடுறாங்க.